ஓவன் இல்லாமல் செய்கிற இந்த சிம்பிளான பலாப்பழ கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது பலாப்பழ கேக். இது வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டிஃபன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. பலாப்பழம் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அரிசி மாவு, ரெடிமேடாக கிடைக்கிற இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எதுனாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இனிப்புக்கு வெல்லம், ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால், ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற கோகோனட் க்ரீம் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஈஸ்ட், சின்ன பேக்கெட்ஸில் இப்போ ஈஸ்ட் ஈஸியாக கிடைக்குது. உப்பு, ஏலக்காய் தூள். நான் ஏலக்காய் பவுடராக வாங்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் கிடைக்கலனா மிக்சியில் ஏலக்காவோட கொஞ்சம் சீனி போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிற சர்க்கரையில் மண், தூசி ஏதாவது இருக்கான்னு தெரியாது. அதனால் அதை நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து செக் பண்ணிக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறணும். மீடியமான ஹீட்டில் இந்த சர்க்கரை நல்லா உருகணும். ரொம்ப நேரம் வைக்க தேவை இருக்காது. நம்ம பாகு காய்ச்ச போகிறதில்ல, ஜஸ்ட்டு உருக்கி மட்டும்தான் எடுக்க போகிறோம். உருகின சர்க்கரையை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற சர்க்கரையில் அவ்வளோ தூரம் கசடோ தூசியோ இல்லை. வடிகட்டி வச்சுருக்க இந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்ச நேரம் ஆற விட போகிறேன். இந்த கேக் செய்கிறதுக்கு முக்கியமான பொருளான பலாப்பழத்தை ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம செய்ய போகிற கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு அரைச்சி வச்ச பலாப்பழத்தை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். கேக் பேட்டரை நம்ம இந்த மிக்சி ஜாரை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். ஒவ்வொரு பொருளாக நான் இந்த மிக்சி ஜார்லேயே சேர்க்க போகிறேன். எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறேன். பொதுவாக ஸ்வீட் செய்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்தா அந்த இனிப்பை தூக்கி காட்டும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ரெசிபிலையும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்.
தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கிறேன். நான் கோகோனட் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால இதில் தேவையான அளவு தண்ணியை கலந்து வச்சுருக்கேன். கோகோனட் க்ரீம் ரொம்பவே திக்காக இருக்கும், அதனால் தேவையான அளவு தண்ணியை கலந்துக்கிறேன். ஏற்கனவே உருக்கி வடிகட்டி வச்சிருக்கிற சர்க்கரையை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை சூடாக இருந்ததுன்னா மாவு வெந்த மாதிரி ஆகிடும், அதனால் நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு தண்ணியும் இதுலேயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். ஏலக்காய் தூளையும் ஏற்கனவே மிக்சியில் எடுத்து வச்சுருக்க பொருட்களோட சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் தூள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈஸியாக சேர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மிக்சியை யூஸ் பண்ணி ரெடி பண்ண அந்த கேக்கான பேட்டரை ஒரு ஹாட் பாக்ஸில் ஊற்றிக்கிறேன். ஹாட் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா இது ஃபெர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈஸ்ட் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் தான் நம்ம ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ரொம்ப சூடாக இருந்தாலோ இல்லை வெது வெதுப்பாக இல்லைன்னாலும் ஈஸ்ட் பொங்கி வராது. தண்ணியில் ஈஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடணும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஈஸ்ட் மிக்ஸையும் இதோட சேர்த்து கலந்துக்க போகிறேன். இது ஆக்டிவ் ஈஸ்ட்டுங்கிறனால ரொம்ப நேரம் தண்ணியில் கலந்து வைக்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஹாட் பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி வைக்கிறேன். வெது வெதுப்பான ஒரு இடத்துல அசையாமல் கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கணும். நல்ல ஃப்ளஃபியாக கேக் மாதிரி டெக்ஸ்சரில் வேணும்னா நீங்கள் இந்த மிக்சரை 6 மணி நேரம் ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கணும். இந்த கேக் லேஸாக ஃப்ளஃபியாக மாய்ஸ்சராக இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா 2 ஹவர்ஸ்லேயே இதை எடுத்துடலாம். ரெடியான இந்த பேட்டரை ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ஆயில் தடவி வச்ச ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றுறேன். இந்த பாத்திரத்தில் வச்சு தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இந்த பாத்திரத்தை ஸ்டீம் வெளியே போகாத அளவுக்கு ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வேகிறப்ப அந்த தண்ணியெல்லாம் உள்ளே வடிஞ்சிடும். ஸ்டீமரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். உயரம் அதிகம் இல்லாமல் நீங்கள் 2 பிளேட்டில் ஊற்றி ஸ்டீம் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் தேவைப்படும். இந்த மாதிரி உயரமாக திக்காக பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரை தேவைப்படும். கட் பண்ண பிறகு ஸ்டீம் பண்ண பலாப்பழ கேக் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் லேசாக எண்ணெயை தடவிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்டீம் பண்ண பலாப்பழ கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது புது ரெசிபீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும்.